सत्यनारायण भे देवता खात्री भगवान भूमि दिया करते हम दिगंत
गणपत्तवादिं प्रेतपक्षे नमः महालक्ष्मी प्रेतपदोऽध्याहं महाविष्णुरोगस्ये नमः ॐ वृद्धे नमः ॐ विद्युत्ते नमः ॐ विद्याय नमः ॐ सर्वभूतहरिप्रदाय नमः ॐ नमः ॐ वत्वाय नमः ॐ सुते नमः ॐ सुमेघाय नमः ॐ स्वेदाय पुष्याय नमः ॐ विवाहवर्गे नमः ॐ वजत्ते नमः नमः ॐ गान्धाय नमः ॐ कामाक्षे नमः ॐ गणोद्भवाय नमः ॐ पद्ममुख्याय नमः ॐ पद्मनाभप्रियाय नमः ॐ अमृताय नमः ॐ दीप्ताय नमः ॐ लोकदोषविनाशे नमः ॐ धर्मनिराय नमः ॐ करणाय नमः ॐ लोकमार्गाय नमः ॐ विष्णुवदने नमः ॐ विष्णुपदने नमः ॐ प्रसन्नाक्षे नमः ॐ शान्ताय नमः ॐ शुक्लमाल्यपराय नमः ॐ श्री नमः ॐ भास्करे नमः ॐ विपणिलाय नमः ॐ अरवरोहाय नमः ॐ यशस्विने नमः ॐ अचिन्दिराय नमः ॐ उदाराङ्गाय नमः ॐ धरण्ये नमः ॐ हेममार्गे गन्धाय नमः ॐ शुक्रसंजाय नमः ॐ प्रजामुख्याय नमः ॐ प्रभाय नमः ॐ इन्द्राय नमः ॐ इन्द्रशीतलाय नमः ॐ वागणाय जनने नमः वेदानन्दाय नमः ॐ मरक्षे नमः ॐ वसिप्रदाय नमः ॐ दीर्घान्तसफलाय नमः ॐ भुवनेश्वरे नमः ॐ श्री भारती देवताभ्याः हरिद्रो देवतोद्यागच्छे निदेशतमाद्यागच्छे नमः ॐ सत्यनारायण प्रेतविदोद्यागच्छे संभवाय भूताय प्रवेशतमाद्यागच्छे नमः ॐ सत्यनारायण प्रेतविदोद्यागच्छे वेगाय प्रतिमं प्रतिवेदाचकृत्ये नमः ॐ सत्यनारायण प्रेतविदोद्यागच्छे विभूषाय यमाय प्रगच्छे मोहनाय प्रगच्छे नमः ॐ सत्यनारायण प्रेतविदोद्यागच्छे यमधर्मप्रदाचागच्छे धनुराजपुत्रागच्छे नमः ॐ सत्यनारायण प्रेतविदोद्यागच्छे शिखराय प्रगच्छे गिरिधरागच्छे पादाय भूताय प्रगच्छे नमः ॐ सत्यनारायण प्रेतविदोद्यागच्छे भागवे प्रेतविदोद्यागच्छे नारिकाय प्रेतविदाहं क्रोधनन्दे देवताभ्याक्षे प्रगच्छे नमः ॐ सत्यनारायण प्रेतविदोद्यागच्छे सत्यनारायण கதையாரம்பம் முதல் அத்தியாயம் நயவேச்சாரைகள் கூடிய சௌகாணி முனிவர்கள் சூதரை பார்த்து உலகில் மக்கள் எவ்விடத்தை அடித்திட்டத்தால் நிம்மதியாக வாழ்வார்கள் என்று கேட்க அதற்கு சூதரர் நீங்கள் கேட்ட இதை கேள்வியை நாரதர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கேட்க அதற்கு நாராயணர் தானே நாரதரிடம் கூறி சத்யநாராயண விரதத்தை பற்றி கூறினார். அதாவது பௌர்ணமி ஏகாதசி மாத பிறப்பு போன்ற நாட்களில் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது விசேஷ பலனாகும். பயணிக்கும் இந்த விரதம் அனுஷ்டிக்கும் நாட்களில் விடியற்காலையில் எழுந்து அன்றாட கடமைகளை முடித்து பூதை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு வாழை இலையில் அரிசியை பரப்பி 3 அல்லது 1 அதன் மீது கலசங்களை வைத்து முதலில் பஞ்சலோக பாலகர்கள், பிறகு அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு பூஜை செய்து அதன் பிறகு சத்யநாராயணை கலசத்தில் ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். மகிமைகளையும் அதன் பயனையும் கேட்டு எங்கள் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. மேலும் இந்த பூலோகத்தில் பிறந்த மனிதர்கள் பகவானின் கருணையை பெற்று சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறி முன்னொரு சமயம் நாரத மகரிஷி பகவான் ஸ்ரீமன் நாராயணிடம் நீல மேக வண்ணா சதுர்பூஜங்களிலும் சங்கு சக்கரம் கதா பத்மம் தரித்தவனை மார்பில் வனமாலை தவழும் அழகா இருதயத்தில் லட்சுமி கொண்டவனை நான் என் சஞ்சாரத்தின் நடுவே ஒரு நாள் பூலகம் சென்றிருந்தேன். அங்கு மக்கள் தாங்கள் செய்த கர்மக்களினால் பலவிதமான பிறவிகள் எடுத்து எல்லையற்ற துன்பங்களை அனுபவத்தை கண்டதும் என் மனம் வேதனை அடைந்தது. மக்கள் படும் அந்த துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை இன்புற வைக்க என் மனம் எண்ணுகிறது. என்ன உபயத்தினால் அவர்களின் பிறவி துன்பங்களை போக்கி அவர்களை இன்பமாக வாழ வைப்பது என்பதை தெரியாமல் தன்னை நானே வந்துள்ளேன். உலகையும் காத்து ரசிப்பவனை பக்த ரசகனை மக்கள் அதிக சிரமமின்றி வாழ்வதற்கு ஒரு உபாயத்தை தாங்கள் தான் எடுத்துரைக்க வேண்டும் என்று பக்தி சிரத்தையோடு வேண்டி நின்றார். பகவான் நாரதரை பார்த்து புன்னகையுடன் நாராயணா நாராயணா என்ற என் பெயர் உரைத்தே நானிலத்திலும் புகழ் கொண்டவனை மக்கள் அவர்களின் கர்ண மனையால் ஏற்படும் துன்பங்களைக் கண்டு
உன் மனம் இறக்கப்பட்டு அவர்களுக்கு உதவ எண்ணுகிறாய். உன் எண்ணத்தை நிறைவேற்ற மக்கள் இன்புற்று வாழ நீ கேட்டது போல விரதம் ஒன்று இருக்கின்றது. அந்த விரதத்தின் பெயர்தான் ஸ்ரீ சத்யநாராயண விரதம். எவனொருவன் இந்த விரதத்தை பக்தியோடும் சிரத்தையோடும் மேற்கொண்டு வழிபடுகின்றானோ அவன் என் அருளால் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று தன் குடும்பத்தோடும் பந்து மித்திரர்களோடும் வாழ்ந்து கடைசி மோஷம் என்னும் சாம்ராஜ்யத்தை அடைவது திண்ணம் என்றார். நாராயணன் கூறிய நல்லதொரு விரதம். அதற்கு நாரதர், அப்படி என்றால் விரதத்தை எப்பொழுது எப்படி நாராயணரை பூஜிக்கவும்? இந்த பூஜையை அனைத்து வர்ணத்தாரும் அனுஷ்டிக்கலாம். இந்த விரதத்தை மாலையில் அனுசரிப்பது நலம். இந்த விரதத்திற்கு நைவேத்திய பொருட்களுடன் பசு நெய், பசும்பால், கோதுமை ரவை, சர்க்கரை, வாழைப்பழம் அனைத்தையும் சரிவிகிதம் சேர்த்து நிவேதிப்பது மிகவும் சிரேஷ்டம். பூஜையை தொடர்ந்து சுதா சிரவணம் அல்லது தாமாகவே கதையை படிக்கலாம். பிறகு பூஜை செய்வித்த பிராமணருக்கு தட்சிணை சகிதம் தாம்பூலம் அளித்து அவருடனும் பூஜைக்கு வந்த அனைவருடனும் கூடி அவர்களும் உண்டால் ஸ்ரீ சத்யநாராயணர் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் விரும்பியதை அளித்து வாழ்க்கையின் இறுதியில் சர்வக பிராப்தியும் அளிப்பார். தாம் விரும்பியதை எளிதாக பெறுவதற்கு இந்த விரதமே சிறந்த வழியாகும். அது மட்டுமல்ல, இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் துன்பம் தீர்ந்து இன்பம் பெருகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோகும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும். பெண்கள் தீர்க்க மாங்கல்யத்துடன் இருப்பார்கள். வியாபாரம் அபிவிருத்தி அடையும். கல்வி வளர்ச்சி அடையும். எனவே விரதத்தை ஒவ்வொருவரும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறினார். அதை கேட்ட நாரத மகரிஷி மகிழ்ந்து, என் விருப்பத்திற்கு விடையளித்த விண்ணின் நிறத்தலைவா, இந்த விரதத்தை முதலில் அனுஷ்டித்து ரிஷிகளுக்கு கூற தொடங்கினார். பூஜைக்கு வந்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கான காரணம், பகவான் அவர்களின் ஒருவராக எழுத்தள்ளி நம் உணவினை ஏற்றுக்கொண்டு நம் பூஜை கேட்ட பலனை அளிப்பார் என்பது ஐதீகம். சத்யநாராயணனை அனுஷ்டிக்கும் முறையை உபதேசிக்க அவனும் மறுநாள் தான் பிச்சை எடுத்து கிடைத்த பொருளால் தன் குறைந்த சனாதனன் சத்யநாராயணத்தை அனுஷ்டித்து சகல ஐஸ்வர்யை கேட்டார். அவ்வாறு அந்த சத்யநாராயணனை அனுஷ்டிப்பது கண்ட ஒரு விருப்பத்தி அண்ணன் கருத்து சத்யநாராயணத்தை அனுஷ்டிக்கும் முறையும் அறிந்து அவனும் அனுஷ்டித்து புத்திர பௌத்ராதிகளை பெற்று இறுதியில் மோட்சம் அடைந்தான். தவறாமல் மழை பொழிந்து செழித்து வளர்ப்பொழிக்கும் காசிப்பட்டினத்தில் ஒரு ஏழை பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் காலையில் இருந்தவுடன் மகாவிஷ்ணுவை வணங்கிய பிறகுதான் கடவீடுகளுக்கு சென்று யாசித்து பொருள் தேடி வருவான். ஒரு நாள் அவன் வழக்கம் போல பகவானை மனதில் தியானித்துவிட்டு பொருள் யாசித்துக் கொண்டு இருந்தான். சிறிது நேரத்தில் அவன் களைப்படையவே ஒரு மரத்தின் நிழலில் போய் அமர்ந்தான். அப்பொழுது அவனுக்கு உதவ எண்ணிய பகவான் முதிய அந்தனர் வேடம் கொண்டு அவன் முன் தோன்றினார். பசியாலும் வறுமையாலும் உடல் மெலிந்து காணப்பட்ட அந்த பிராணனை நோக்கி, ஐயா, தங்களை பார்த்தால் மிகவும் வறுமையில் வாழ்வுடையது தோன்றுகிறது. தங்களை இந்த நிலையில் பார்த்தால் எனக்கு மிகவும் மனம் வேதனையடைகிறது என்றார். அதற்கு அந்த ஏழை பிராமணன், ஐயா, என்னை பற்றி தங்கள் கவலைப்படுவீர்கள். ஆனால் அந்த பரந்தாமனுக்கு என்னை தெரியவில்லையோ என்னவோ, நான் என்ன பாவம் செய்தேனோ இப்படி அவதிப்படுகிறேன். ஐயா, பெரியவரே, தங்களை காணும் போது என் மனம் சிறிதும் நிம்மதி அடைகிறது. அந்த நாராயணனே தங்கள் வடிவில் வந்தது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே தயவு செய்து நான் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெற்று நல்வாழ்வு வாழ ஏதாயும் ஒரு உபாயம் கூறுங்கள். அதன்படி நான் செய்கிறேன் என்று நான் தழுதழுத்த திக்கி திணறி பேசி முடித்தான். அந்த ஏழை பிராமணன் வந்திருப்பது பகவான் என்று அறியாமல் அவன் கூறியதை கேட்ட முதிய அந்தனர் வடிவில் இருந்த பகவான், ஐயா, தாங்கள் செய்த கர்மாக்கு என்று விடுபட்டு இன்புற்று சகல சௌபாக்கியங்களையும் பெற ஒரு உபாயம் சொல்கிறேன். ஸ்ரீமன் நாராயணனுக்கு சத்யநாராயணன் என்ற பெயரில் ஒரு விரதம் உண்டு. அந்த விரதத்தை நீங்கள் முறையோடும் பக்தியோடும் அனுஷ்டிப்பீர்களானால் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெற்று மனைவியோடும் புத்திர பந்து மித்திரர்களோடும் இன்புற்று வாழ்வீர்கள் என்று கூறினார். அதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த அந்த பிராமணன் அந்தரை நோக்கி, பெரியவரே, தங்கள் இந்த வார்த்தையை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் கூறியபடி அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறேன். அதற்கான வழிமுறைகளையும் தயவு செய்து எனக்கு கூறி அருள வேண்டும் என்றான். அதன்படி பகவானும் சத்யநாராயண விரதம் மேற்கொள்ளும் முறையை விவரமாக எடுத்து கூறி மறைந்தார். மறுநாள் தான் தொடங்க இருந்த விரதத்தை பற்றியே நினைத்து எடுத்து அன்று இரவு முழுவதும் அந்த பிராமணன் உறங்கவில்லை. நாளைக்கு எங்கனம் பொருள் தேடுவது,
எப்படி நாம் பகவானுக்கு நைவேத்தியம் செய்வது என்று எண்ணி மனம் குழந்தைகளுக்கு நினைவுக்கு வந்ததே பிராமண கோயில் அந்த பகவான் கூறிய அந்த வார்த்தைகளே. பகவானை பூஜிப்பவர்கள் பலகாரங்கள் இனிப்பு பண்டங்கள் வைத்து மேலவாத்தியம் வைத்து மிக ஆடம்பரமாக பூஜை செய்ய வேண்டும் என்பது இல்லை. முடிந்தால் வெற்றிலை பாக்கும் புஷ்பமும் பழமும் வைத்து பூஜை செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் அவரது நாமம் உச்சரித்து தூய நிலை படைத்தாலும் போதும். அவர்களின் பூஜையை பகவான் மிகவும் அன்புடன் ஏற்றுக்கொள்வார் என்ற வார்த்தைகளே அவள் அதில் ஒழித்தன. ஆதவன் உதயத்தால் அந்நகரம் விழித்தது. அவனும் விழித்தான். வழக்கம் போல அந்த பிராமணன் பகவானை மனதில் நினைத்து தியானித்து பொருள் யாசிக்க சென்றான். அன்று அவனுக்கு அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான பொருள் கிடைத்தது. தன் இல்லம் திரும்பகையில் அவன் கிடைத்த பொருள் கொண்டு அன்று அவன் செய்த இந்த சத்தியநாராயண பூஜையை தேவையான பொருளை வாங்கி வந்தான். வீட்டுக்கு வந்ததும் குளித்து முடித்து பந்துக்களை அழைத்து வாங்கி வந்த பொருளை வைத்து மிகவும் பக்தி சிரத்தையோடு சத்தியநாராயண விரதத்தை மேற்கொண்டான். பின்பு பூஜை முடிந்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை அனைவருக்கும் கொடுத்து நானும் குடித்து மகிழ்ந்தான். அன்றிலிருந்து அவனுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் வந்தன. அந்த பிராமணருக்கு உயர்ந்த இடத்தில் ஒரு வேலை கிடைத்தது. அன்றிலிருந்து அவன் மாதம் தவறாது பௌர்ணமி என்று பிரதோஷ காலத்தில் சாயங்காலத்தில் சத்தியநாராயண விரதத்தை செய்து வந்தான். தன் மனைவியோடும் குழந்தையோடும் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மீனவன் மோட்சம் என்னும் சாம்ராஜ்யத்தை அடைந்தான். இவ்வாறு சூதர் சொல்வதை கேட்டு தங்களையே மறந்தவர்களாக ரிஷிகள் இந்த கலியுகத்தில் மக்கள் இன்புற்று இருக்கவே பகவான் நாரதன் இந்த அற்புத விரதத்தை கூறினார் என்று வைத்தார். அதை கேட்ட முனிவர்கள் சூதரை பார்த்து, மகரிஷியே, சத்தியநாராயண விரதத்தை பகவானிடமிருந்து முதலில் தெரிந்து கொண்டவன் அந்த ஏழை பிராமணன். அவனிடமிருந்து அந்த விரதத்தை அறிந்து கொண்டவர்கள் யார் என்று கூறுவீர்களாக என்றனர். சூதரும் கூறத் தொடங்கினர். செய்வதென்றும் தெரிவித்தீர்களே, ஆனால் நானும் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பேன். அதன் மூலம் என் கஷ்டங்கள் தீரும் என்றும் நம்புகிறேன் என்று கேட்க, அதற்கு பிராமணன் அவனுக்கு உணவளித்து தான் மேற்கொண்ட நன்மை அடைந்த சத்தியநாராயண விரதத்தை எடுத்து கூறினான். அதை கேட்ட பிறகு விறகு வெட்டியும் பிராமணனுக்கு நன்றி கூறி தானும் அவ்விரதத்தை மேற்கொள்ள போவதாக கூறி சென்றான். மறுநாள் காலை விறகு வெட்டி வழக்கம் போல விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு அதை விற்பதற்கு நகரம் நோக்கி சென்றான். அன்று அவன் விறகுகள் அனைத்தும் விற்றுவிட்டன. அதில் கிடைத்த பணத்தை வைத்துக் கொண்டு சத்தியநாராயண பூஜைக்குரிய பொருட்களை வாங்கி வந்து சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்தான். இவ்வாறு மாதம் தவறாமல் விறகு வெட்டி சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்து வந்தமையால் அவன் கஷ்டம் நீங்கியது, செல்வம் பெருகியது, அவன் வாழ்வில் மகிழ்ச்சி நிறுவியது. அவன் சந்ததியினரோடு கூடி வாழ்ந்து எவ்வித குறையுமின்றி உலகில் வாழ்ந்து கடைசியில் மோட்சம் எனும் சாம்ராஜ்யத்தை அடைந்தான். இவ்வாறு விரைவாக அத்தியாயம் சாரம். முனிவரிடம் சூதர் சத்தியநாராயண விரதத்தால் பலன் பெற்ற வேறொருவரின் கதையை கூறுமாறு வேண்ட அதற்கு சூதர் கூறிய கதை. ஒரு தந்தை போல் தன் மக்களை காக்கும் முகன் என்ற அரசர் பத்ரசிலா நதிக்கரையில் தன் உறவினர்களுடன் கூடி சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த சாது என்னும் வணிகன் அதை கண்டு ராஜாவை அணுகி விரதத்தை அறிந்து தன் இல்லம் வந்தவுடன் தன் பெருமையுடன் வளர்த்து வந்தான். அவளுக்கு விவாகம் செய்யும் வயது வந்ததும் மனைவி சத்தியநாராயண விரதத்தை நினைவுபடுத்த விவாகம் முடிந்ததும் செய்யலாம் என்றான். விவாகம் முடிந்து மாப்பிள்ளையும் அவர் வீட்டுடனே தங்கி வியாபாரத்தை கவனிக்கலானான். இந்த பரப்பில் சாதுவும் லீலாவதியும் சத்தியநாராயண விரதத்தை பற்றி மறந்தே போனார்கள். அவர்களுக்கு அதை நினைவூட்ட அவர்களை சோதனைக்குள்ளாக்கினார். சத்தியநாராயணர் வியாபார நிமித்தம் வெளிநாடு சென்ற சாதுவும் மருமகள் சுந்தரரும் ஓரிடத்தில் நின்று கொண்டிருக்க திருடர்கள் அரச பொக்கிஷத்திலிருந்து திருடி வந்த பொருட்களை இவர் முன் போட்டுவிட்டு ஓடத் தொடர்ந்து அந்த காவலர்கள் இவர்களை திருடர்களாக பாவித்து சிறையில் அடைத்தனர். இங்கோ இவர்கள் போன வழி தெரியாமலும் இருக்கும் செல்வம் அனைத்தும் கல்வர்களால் கவரப்பட ஏழ்மை அடைந்த லீலாவதியும் கலாவதியும் பிச்சை எடுத்து பிழைக்கலானார்கள். ஒருமுறை பிச்சை எடுக்க ஒரு வீட்டு முன் நின்ற கலாவதி அவர்கள் செய்யும் சத்தியநாராயண பூஜையை கண்டு பிரசாதத்துடன் வீடு திரும்பினார். அதற்காக இவ்வளவு நேரமாகியது என்று கேட்ட தாயிடம் நடந்ததை கூற தாயும் தன் தவறை உணர்ந்து இருவரும் இருக்கும் பொருளை கொண்டு சத்தியநாராயண பூஜையை செய்ய திருப்தி அடைந்த சத்தியநாராயணர் மகாராஜாவின் கனவில் தோன்றி அவர்களை விடுவித்து மன்னிப்பு கேட்டு மரியாதையுடன் அவர்களை ஊருக்கு அனுப்புமாறு கட்டளையிட ராஜாவும் அவ்வாறே செய்தார். இருவரும் தன் ஊரை நோக்கி சென்றனர். உள்ளவனும் பிறர்க்கு அறம் செய்து வாழ்வதில் மகிழ்ச்சியும் கொண்டு நாற்புறமும் புகழ்பெற்று விளங்கிய சத்திய வாக்கு உடையவனான உல்காமுகன் என்னும் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் தினமும் பகவானின் ஆலயத்திற்கு சென்று அவனை தரிசித்து
அங்குள்ள பிராமணர்களுக்கு தானம் செய்து அவர்களை மகிழ்விப்பான். அவன் ஒரு நாள் பத்ரசிலா நதிக்கரையோரம் தன் ரூபவதியான பத்தினியுடனும் உறவினர்களோடும் கூடி சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தான். அப்போது வியாபாரத்திற்காக கொண்டு வரும் பொருட்களை ஓரிடத்தில் ஏற்றி கொண்டு அந்த நதிக்கரைக்கு ஓரமாக வந்த சாது என்னும் வணிகன் அங்கு மகாராஜா அனுஷ்டித்துக் கொண்டு இருக்கும் விரதத்தை கண்டு ஓடத்தை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தான். மகாராஜா தன் பூஜையை முடித்து பிரசாதத்தை வழங்க சாதுவிடம் வந்தபோது அவரை பார்த்து, மகாராஜா, தாங்கள் இப்பொழுது அனுஷ்டித்த விரதத்தை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கின்றது. எனவே என் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்றார். அதற்கு மகாராஜா, வியாபாரியே, இப்பொழுது நான் அனுஷ்டித்த விரதத்தின் பெயர் சத்தியநாராயண விரதம் என்பதாகும். எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடந்து 5 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. எனவே இந்த பூஜை அனுஷ்டிப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்று பெரியோர்கள் கூறியதன் பேரில் இந்த பூஜையை அனுஷ்டித்து வருகிறேன் என்றார். மகாராஜா கூறுவதை மிக கவனமாக கேட்டு வந்த வணிகன், மிக்க நன்றி மகாராஜா, தாங்கள் கூறிய இந்த விரதத்தை கேட்டு என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. இதற்கு காரணம், நாங்களும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறோம். எனவே நாங்களும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் எங்களுக்கும் குழந்தை பேறு உண்டாகும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்று மகாராஜாவுக்கு நன்றி கூறி தன் ஓடத்தில் ஏறி அமர்ந்து அவன் பயணம் செய்ய இருந்த இடத்தை விடுத்து ஓடத்தை திருப்பி தன் ஊரை நோக்கி ஓட்டிச் சென்றான். தன் ஊரை பாக்கியம் கிட்டினால் நாம் அந்த சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டிப்போம் என்று கூறி தன் வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டான். நாளடைவில் அவன் மனைவியும் சத்தியநாராயணன் அருளால் 10 மாதத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தை பிறந்ததும் சாதுவிற்கும் அவன் மனைவிக்கும் அளவற்ற மகிழ்ச்சி. குழந்தைக்கு நல்ல பெயர் ஒன்று தேடி கலாவதி என்ற பெயரும் சூட்டினர். கலாவதியும் தொட்டால் வாடும் பூமேனியை கொண்டு கொள்ளை அளவுடன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக எந்தவித துன்பமும் இல்லாமல் வளர்ந்து வந்தாள். ஒரு நாள் சாதுவின் மனைவி சாதுவை நோக்கி, நாதா, நமக்கு குழந்தை பிறந்தவுடன் சத்தியநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதாக சத்தியம் செய்திருக்கிறோம். நமக்கு பிறந்த நம் மகள் கலாவதிக்கு திருமணம் செய்ய வேண்டிய வயது வந்துவிட்டது. ஆனால் நாம் சங்கல்பம் செய்த சத்தியநாராயண விரதத்தை இன்னும் அனுஷ்டிக்கவில்லை என்று மறந்திருந்த சாதுவிற்கு நினைவூட்டினாள். அதற்கு வணிகனும், நாம் அந்த விரதத்தை செய்ய வேண்டியது அவசியம்தான். ஆனால் இப்பொழுது நான் பெண்ணுக்கு தகுந்த வரம் தேடிக் கொண்டிருக்கிறேன். எனவே அவள் திருமணத்தின் போது பூஜையை விமர்சையாக செய்யலாம் என்று கூறினான். தன் மகள் கலாவதிக்கு சகல குணமும் செல்வமும் வணிகனுமான ஒரு மணமகனை தேடி வருமாறு தன் வேலையாட்களை பல இடங்களுக்கு சென்று வரும்படி அனுப்பி வைத்தான். அவர்களும் பல இடங்களுக்கு சென்று இறுதியில் காஞ்சனம் என்னும் ஊரில் வணிகனை அவன் பெற்றோர் சம்மதத்துடன் நிச்சயித்தனர். நல்லதொரு முகூர்த்தத்தில் தன் ஒரே மகளான கலாவதிக்கு சுந்தரத்துடன் மிகவும் சிறப்பாக திருமணத்தை நடத்தி வைத்தான். அந்த சிறப்பான திருமணத்தின் போது செய்வதாக இருந்த சத்தியநாராயண விரதத்தை வேலை பழுவால் இருவரும் மறந்தனர். பொதுவாகவே மனிதனின் குணம் தொடர்ச்சியாக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது சந்தோஷம் வருவதற்கு காரணமாக இருப்பதை மறந்து விடுகிறது. இருவரும் சேர்ந்தே வியாபாரத்தை கவனிக்க தொடங்கினர். தன் மகள் திருமணத்தின் போது சத்தியநாராயண விரதத்தை செய்வேன் என்று கூறி நாளடைவில் அதை மறந்து போன வணிகர் சாதுவிற்கு அவனின் தவற்றை எடுத்து காட்டினால்தான் விரதம் அனுஷ்டிப்பான் என்று எண்ணிய பகவான் அவனை சோதிக்கலானார். சில நாட்கள் சென்ற பின் ஒரு நாள் சாதுவும் சுந்தரமும் வியாபார விஷயமாக வெளியூர் சென்று வருவதற்காக கப்பலில் பொருள்களோடு தன் மனைவிமார்களிடம் விடைபெற்று சென்றனர். சாதுவிற்கோ சத்தியநாராயண விரதமே மறந்து போய்விட்டது. சிந்து நதிக்கரையில் உள்ள ரத்னசானுகரம் என்ற பட்டினத்தை சந்திரகேது என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அந்த பட்டினத்தில் தான் சாதுவும் சுந்தரமும் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தனர். அப்பொழுது சில கள்வர்கள் அரச பொக்கிஷத்தில் இருந்து பொருள்களை களவாடிவிட்டனர். அவர்களை கண்ட காவலர்கள் அவர்களை துரத்தினர். கள்வர்கள் காவலர்களின் கையில் அகப்படாமல் ஓடினார்கள். அந்த பொருள்களை போட்டுவிட்டு ஓடிவிட்டனர். இவர்களின் அருகில் பொருள்களை கண்ட காவலர்கள் ஓடிய கள்வர்கள் இவர்கள்தான் என்று எண்ணி அவர்களை கைது செய்து அரச சபைக்கு அழைத்துச் சென்றனர். அரசன் அவர்களின் கையில் தன் ராஜாங்க பொருள் இருப்பதை கண்டதும் ஏதும் விசாரிக்காமல்
அவர்களை பேச விடாமல் பாதாள சிறையில் அடைக்கும்படி ஆணையிட்டான். அது மட்டுமன்றி ராஜாங்கத்தில் களவாடப்பட்ட பொருள்களை தவிர அவர்கள் வியாபாரத்திற்காக கொண்டு வந்த பொருள்களையும் பணத்தையும் தன் மயப்படுத்திக் கொண்டான். இதை போலவே மனிதனின் வீட்டிலும் பொன்னும் பொருளும் களவாடப்பட்டன. கலாவதியும் லீலாவதியும் நிற்கதியாகிவிட்டன. என்ன செய்வதென்று தெரியாமல் தன் கணவன்மார்களின் நிலையை அறிய முடியாமல் உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாமல் கஷ்டப்பட்டன. சில சமயங்களில் தண்ணீர் மட்டும் குடித்து பசியை தீர்த்து கொண்டன. செல்வம் குவிந்த போது அவர்களுடன் உறவாடியவர்கள் இப்பொழுது வற்றிவிட்ட குலமான அவர்களை மதிப்பதும் இல்லை, நினைப்பதும் இல்லை. இந்த நிலையில் சாதுவின் மகள் பசி தாழாமல் பிச்சை எடுத்து புறப்பட்டாள். அந்த சமயம் ஒரு பிராமணன் வீட்டில் சத்யநாராயண விரதம் நடைபெறுவதைக் கண்டு நெய்யுருகி நின்று விட்டாள். மேலும் அங்கு கூறப்பட்ட கதையும் மகிமையும் கேட்டபோதே அவள் பாதி புண்ணியத்தை பெற்றவளானாள். கடைசியில் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட பிரசாதம் தனக்கும் கொடுக்கப்பட்டதும் அதை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினாள். தன் மகளை காணாமல் தவித்துக் கொண்டிருந்த சாதுவின் மனைவி, இவ்வளவு நேரம் எங்கே சென்றாய் என்றவள் மகள் கையில் பிரசாதம் இருப்பதைக் கண்டு அது என்ன என்று வினவினாள். அதற்கு மகள் கலாவதி, அம்மா, என்னால் பசியை தாங்கிக் கொள்ள முடியாமல் பிச்சை எடுத்து வரலாம் என்று புறப்பட்டு சென்ற போது வழியில் ஒரு பிராமணன் வீட்டில் சத்யநாராயண பூஜை நடந்து கொண்டிருப்பதைக் கண்டு பூஜை முடியும் வரை அங்கேயே இருந்தேன். பூஜை முடிந்ததும் கதையை கேட்டு பிரசாதத்தை பெற்று திரும்பினேன். அந்த பிராமணன் கூடிய வார்த்தையை கேட்டதும் எனக்கு கூட அந்த சத்யநாராயண விரதத்தை அனுசரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டது என்று கண்ணீர் மல்க கூறினாள். பின்னர் தான் கொண்டு வந்த பிரசாதத்தை தாயிடம் கொடுத்து தானும் புசித்தாள். அப்பொழுது கலாவதிக்கு தாம் அனுசரிக்க மறந்த சத்யநாராயண விரதம் பற்றி நினைவுக்கு வந்தது. உடனே லீலாவதி தன் இரு கைகளையும் கூட்டி கண்மூடி ஒரு நிமிடம் பகவானை தியானித்து, ஓ சத்யநாராயண பிரபு, உன்னால் காக்கப்படும் நாங்கள் செய்த தவற்றின் காரணமாக இன்று வரை பட்ட துன்பங்கள் போதும். இனியும் எங்களை சோதிக்காதே. என் கணவனையும் மருமகளையும் மிக விரைவில் வீடு திரும்ப அருள் செய்வாயாக. நான் இந்த விரதத்தை அனுசரிக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டாள். மறுநாள் காலை அவள் எழுந்ததும் குளித்து முடித்து சத்யநாராயண விரதத்தை அனுசரிக்க எண்ணி பகவானின் நாமத்தை தியானித்து தன்னிடம் இருக்கும் பொருள்களையும் கொண்டு தன் உறவினர்களுடன் கூடி சத்யநாராயண பூஜையை பக்தியோடும் சிரத்தையோடும் நடத்தி முடித்து வந்தவர்களுக்கு பிரசாதம் அளித்து அவர்களை வழி அனுப்பி வைத்தாள். அவள் பூஜை ஏற்று மனம் இறங்கிய பகவான் அவர்களுக்கு அருள் புரிய எண்ணினான். அவர்களுடைய சாதனம் அவருடைய மருமகனும் நித்தியானுஷ்டானத்திற்காக கப்பலை ஒரு ஓரம் நிறுத்தி வயோதிகள் வேகத்தில் வந்த சத்யநாராயண கப்பலில் என்ன இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்டார். அவர்களும் காய்ந்த இலைகள் தான் உள்ளன என்றார். அப்படியே அகட்டும் என்று சென்று விட்டார். அவர்கள் திரும்பி வந்து தன் கப்பலில் காய்ந்த இலைகளில் இருப்பதைக் கண்டு தன் தவறை உணர்ந்து அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். அவரும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மறந்தன விளைவாக தான் துன்பத்தை அனுபவிக்கின்றனர் என்றும் அதை அனுஷ்டிப்பதற்காக சங்கல்பித்து கொள்ளும்படியும் கேட்க அவர்களும் அவ்வாறே செய்து தன் பொருட்களை பெற்றனர். அவர் ஊர் திரும்பியதும் நடிக்கதையிலே வேலை செய்து கொண்டிருக்கும் வேலையாட்களை அழைத்து தாம் வந்த விஷயத்தை கூறி தம் மனைவி மகனை அழைத்து வருமாறு கூறினான். வேலையால் சென்று கூறும்போது சத்யநாராயண விரதம் செய்து கொண்டிருக்கும் லீலாவதியும் கலாவதியும் பூஜை முடித்து வருவதாக கூறினார். பூஜை முடிந்ததும் தன் கணவனை காணும் அவசரத்தில் கலாவதி பிரசாதம் உண்ண மறந்தாள். அவள் நதிக்கரையை அடைந்ததும் அவளுடைய கணவர் கப்பலுடன் காணாமல் போனார். இதை அறிந்ததும் மூர்ச்சை அடைந்து மகளை கண்டு பகவானை வேண்ட சத்யநாராயணாக, உன் மகள் என் பிரசாதத்தை உண்ண மறந்தால் தான் இந்த நிலை என்றார். அவளும் வீட்டிற்கு சென்று பிரசாதம் உண்டு திரும்ப தன் கணவனை கப்பலுடன் கண்டால் அந்த மகிழ்ச்சியில் சாகவும் அங்கேயே தன் பந்துக்களுடன் கூடி சத்யநாராயண வேதத்தை மேற்கொண்டு அரசனுக்கு என்ன வந்துவிட்டது என்று திடீரென்று இப்படி விடுவதற்குள் சபையை கூட்டி சிறையில் உள்ள வியாபாரியை விடுதலை செய்யுங்கள் என்று கூறுகிறாரே என்று வேண்டவர்களால் வியாபாரிகளை விடுதலை செய்தனர். அரசர் மேலும் தமக்கு என்ன சிறை விதிக்கப் போகிறாரோ என்ற பயத்துடன் அரசவைக்கு பிரவேசித்த சாதுவையும் சுந்தரத்தையும் கண்ட அரசர், நேற்று என் கனவில் சத்யநாராயணர் தோன்றி நீங்கள் வியாபாரிகளை
என்றும் நீங்கள் பொருட்களை கூறவில்லை என்றும் நீங்கள் தெய்வத்தை அலட்சியப்படுத்தியதன் காரணமாக தான் அவர் உங்களை சோதனைக்கு ஆளாக்கியதாகவும் கூறினார். தற்போது நான் உங்களை விடுதலை செய்யாவிட்டால் அவர் கோபத்திற்கு நான் ஆளாவேன். ஆகவே தயவு செய்து தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினான். வியாபாரியும், ஐயா, நான் உங்களை மன்னிப்பதா? நான் செய்த குற்றத்திற்கு அவரின் கோபத்திற்கு ஆளானேன். அவர் இல்லை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினான். உடனடியாக, ஐயா, நான் தங்களை தண்டித்ததன் காரணமாக இன்று என் விருந்தாளியாக இருந்து விடுந்ததும் தாங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்றான். சாதுவும், அரசே, தங்களின் விருப்பப்படி இன்று உங்களின் விருந்தாளியாக தங்கி புறப்படுகிறேன். நாங்கள் வியாபாரம் செய்ய புறப்பட்டு ஊரை விட்டு வந்து அதிக நாட்கள் ஆகின்றன. என் மனைவியும் மகளும் என்ன கஷ்டப்படுகிறார்களோ தெரியவில்லை. நான் எவ்வளவு விரைவில் திரும்ப முடியுமோ அவ்வளவு விரைவில் திரும்ப வேண்டும் என்று கூறினான். அரசனும் அவர்களை உபசரித்து அவர்களிடம் இருந்து பறித்த பொருட்களோடு அவனை சிறை பிடித்த குற்றத்துக்காக மேலும் பொண்ணும் பொருளும் கொடுத்து மறுநாள் வழி அனுப்பி வைத்தான். அதனை பெற்றுக்கொண்ட சாதுவும் அவன் மருமகனும் தங்கள் ஊரை நோக்கியே புறப்பட்டனர். அவர்கள் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது சத்யநாராயணன் அவர்களை பரீட்சிக்க எண்ணினார். சாது ஓரிடத்தில் தன் கப்பலை கரையோரம் நிறுத்தி கரையோரம் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து கொண்டிருந்த சமயம் அவன் ஆனால் இடையர்கள் அளித்த பிரசாதத்தை தான் உண்பதா என்றெண்ணிய ராஜா உண்ணாமலேயே தன் நாடு திரும்பினான். மன்னனாகிய அவன் தன் மக்களிடையே வேற்றுமை பாராட்டக்கூடாது என்பதையும் தன் பூஜையை அலட்சியப்படுத்தியதன் தவறை உணர்த்த சத்யநாராயணர் அவரை சோதனைக்கு உள்ளாக்கினார். அதாவது, மன்னன் நாடு திரும்பியதும் அவனுக்கு தன் மனைவி மற்றும் மக்கள் காணாமல் போனதாக காட்சியளிக்க செய்தார். அப்பொழுதுதான் இவ்வாறு துன்பப்பட என்ன தவறு செய்தேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த அரசனுக்கு அன்று காட்டில் நடந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தது. உடனே காட்டுக்கு சென்று இடையர்களுடன் கூடி சத்யநாராயண பூஜையை முடித்து பிரசாதம் உண்டு நாடு திரும்பிய அரசன் தன் மனைவி மக்கள் தன்னை வரவேற்பதைக் கண்டு மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தான். அன்றிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சத்யநாராயண விரதம் அனுசரித்து சகல சம்பத்துக்களுடன் வாழ்ந்த அரசன் இறுதியில் முக்தி அடைந்தான். குறிப்பு: இந்த பூஜையை அனுஷ்டித்த அந்தணன் குசேலனாக பிறந்து பகவான் கிருஷ்ணனுடைய நண்பனாக வாழ்ந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றான். விறகு வெட்டி குகனாக பிறந்து ராமனுடைய வாயால் அவருடைய தம்பி என்ற அந்தஸ்தை பெற்றான். அரசன் உள் காமுகனோ தசரதனாக பிறந்து ராமரையே தன் மகனாக பெற்று இறுதியில் மோட்சம் அடைந்தார். வணிகனோ மோரபஜனாக பிறந்து தன் உடலில் மாமிசத்தை அந்தனுக்கு தானமாக அளித்து பேரும் புகழும் பெற்றான். துங்கப்பிரதன் அடுத்த யுகத்திற்கு பிரம்மாவாக பெரும் பதவி பெற்றார். ஓம் ஸ்ரீ சத்யநாராயணாய நமோ நமக. எல்லாம் ஸ்ரீ சத்யநாராயண மூர்த்திக்கே அர்ப்பணம். चक्षो देवताभ्याहं पार्श्वेदं प्रेतवृद्ध्याहं गुरोर्गोध्याहं